அவரை பாராட்டுவதற்காக மட்டுமில்லை. எந்த தலைவருக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம்? இன்று மதியம் சீர்காழியில், மயிலாடுதுறையில், நாகப்பட்டினத்தில் புதிய புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிற, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 254 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் நாகப்பட்டினத்தில் 700 படுக்கைகளை கொண்ட மருத்துவமனையை காலையிலே திறந்து வைத்திருக்கிற நம்முடைய தலைவருக்கான பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இன்று காலையிலே மட்டும் அவர் திறந்து வைத்திருக்கிற, தொடக்கி வைத்திருக்கிற திட்டங்களுக்கான தொகை 655 கோடி ரூபாய். நம்மிடத்திலே வருகிற வரி பணத்தை எல்லாம் மக்களுக்கு நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் இருவரும் பேசியது போல நமக்கு மத்திய அரசிலே இருந்து வருகிற தொகை என்னவாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் சேர்த்தே எடுத்து சொல்லுவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். நான் எண்ணி பார்க்கிறேன், எப்போதும் திருச்சியில் நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் பொதுக்கூட்டத்தை கூட இப்படி மாநாடு மாதிரி நடத்தி பழகியவர். சிறுகனூரில் நம்முடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு அவர்களினுடைய பொறுப்பிலே மாநாடு நடைபெற்ற போது இதுவரையில் சிறுகனூர் அல்ல, தமிழ்நாடு பார்த்திராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அன்றைக்கு நடத்தினார். அதனாலே தான் திருச்சி மட்டுமல்ல, சேலத்திலே இளைஞரணி மாநாடு நடைபெறுகிற போதும் அதற்கும் அண்ணன் நேரு அவர்கள் தான் பொறுப்பேற்றார். எதற்காக இதனை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு பொதுக்கூட்டத்தை கூட மாநாடு மாதிரி நடத்துகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 4 நாட்களுக்கு முன்னால் சிறுகனூரில் ஒரு மாநாடு நடைபெற்றதில்லையா? ஒரு பொதுக்கூட்டமாக கூட அது இல்லை. அவர்களிடத்திலே நான் கேட்டேன், நம்முடைய பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரம்பு புடைக்க பேசினாரே, யாரை பார்த்து பேசினார்? நான் இங்கே இருந்து எண்ணி பார்க்கிறேன், மேடையிலே எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலே மக்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலை பேசுகிற போதும் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு தாண்டி நாற்காலிகள் இருந்தன. நான் அவர்களையே கேட்டேன், மொத்தம் எவ்வளவு நாற்காலிகள் தான் போட்டீர்கள், கொஞ்சம் உண்மையை சொல்லுங்களேன் என்று. அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் கொஞ்சம் வெட்கப்பட்டு சொன்னார், ஒரு 60,000 நாற்காலிகளை போட்டோம். 60,000 நாற்காலிகளை போட்டீர்களே, மொத்தம் எத்தனை பேர் வந்தார்கள்? அதை விடுங்க. இல்ல விட முடியாது, சொல்லுங்க. ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க. அது அவர்கள் சொன்ன கணக்கு. உண்மையாய் வந்தது 150 பேர். 60,000 நாற்காலிகளில் 150 பேர் உட்கார்ந்திருந்த மாநாட்டை அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னால் அதே சிறுகனூரில் நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே தான் திமுகவை அழித்து விடுவோம் என்று அண்ணாமலை பேசினார். எதிரே இருந்தது 150 பேர். அவர் 60,000 நாற்காலிகளை வைத்துக் கொண்டு திமுகவை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார். இப்போதும் நான் பார்க்கிறேன், அவர்களுக்கு நமக்குமான வேறுபாடுகள் என்னவாக இருக்கின்றன என்றால், இன்றைக்கு மாலையிலே ஏடுகள் வெளியிட்டிருக்கின்றன ஒரு செய்தியை, 2 கூட்டணிகளிலும் இழுபறி என்று எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே நம்முடைய கூட்டணியிலும் பேச்சுவார்த்தையில் இழுபறி இருக்கிறது, அவர்கள் கூட்டணியிலும் பேச்சுவார்த்தையிலே இழுபறி இருக்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். 2ம் ஒன்றென்று கருதி விடாதீர்கள். 2ம் இழுபறிதான். ஆனால் எப்படிப்பட்ட இழுபறி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது? ஒரு கட்சி 4 இடங்களை கேட்கிறார்கள். இல்லை, வாய்ப்பு இல்லை, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பெரிய கட்சிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள். எனவே இந்த முறை 2 இடங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், வேண்டாம் 3 இடங்களையாவது கொடுங்கள். இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேயும் இழுபறி இருக்கிறது. தமாக கேட்ட இடங்களை பாஜக கொடுக்க மறுக்கிறது. ஓ, தமிழ் மாநில காங்கிரஸ் அவ்வளவு இடங்களையா கேட்டிருக்கிறது என்று எனக்கு வியப்பாக இருந்தது. கடைசியாக என்ன செய்தி என்றால், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவர்கள் 3 இடங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாய் நீங்கள் 10 இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இழுபறிக்கும் அந்த இழுபறிக்கும் வேறுபாடு பார்த்தீர்களா? 10 இடங்களை நீங்கள் பெற்றாக வேண்டும். ஏன் 10 இடங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால், பாஜகவில் 10 இடங்கள் குறையும், அவர்களுக்கு ஆள் இல்லை. ஏன் ஜி.கே. வாசன் அவர்கள் வாங்கிக் கொள்ள மறுக்கிறார் என்றால், அவரிடம் 10 பேர் இல்லை. இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் 10 இடங்களை தர வேண்டும் என்று இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலையிலே தான்
நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் சென்னையிலே பேசிவிட்டுத்தான் அவர் தெலங்கானாவுக்கு போயிருக்கிறார். கல்பாக்கத்திலே ஈநூலை என்கிற விரைவு ஈநூலையை திறந்து வைத்துவிட்டு 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற விரைவு ஈநூலையை திறந்து வைத்துவிட்டு சென்னைக்கு வந்து நந்தனத்திலே கூடியிருந்த மக்களுக்கு முன்னால், நான் அடிக்கடி சென்னைக்கு வருவதால் திமுகவுக்கு வயிற்றிலே புழி கரைக்கிறது என்று பேசிவிட்டு இப்போது விமானத்திலே பறந்து போய் நாம் இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தெலங்கானாவில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதிலே குறிப்பாக ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் அவர்கள் மயிலாடுதுறையிலே வந்து இறங்கி நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களுக்காக சேர்த்து 655 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் பெருமைப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் 500 மெகாவாட் மின்சாரத்தை தினமும் உற்பத்தி செய்கிறேன். அப்படி ஒரு விரைவு ஈன் உலையை, அதை ஆங்கிலத்திலே பிரீடர் ரியாக்டர் என்று சொல்லுவார்கள், அப்படி ஒன்றை திறந்து வைத்திருக்கிறார் என்கிறார்கள். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, மிக கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் இந்த செய்தி மட்டும் வரும். ஆனால் அந்த விரைவு ஈனுலை என்பது எவ்வளவு ஆபத்தானது என்று எல்லா செய்தித்தாள்களும் எழுத மாட்டார். அந்த ஈனுலைகள் வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் மறுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களில் மறுப்பதிலே பெரிய காரியம் இல்லை. இந்த விரைவு ஈனுலைகளால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகிறது என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கிற 3 நாடுகள் மறுத்திருக்கின்றன. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று பிரான்ஸ், மூன்றாவது ஜப்பான். ஜப்பானிலே அப்படி ஒரு ஈனுலை திறக்கப்பட்டது. அதற்கு அந்த ஈனுலையிலே அது நான் முதலில் குறிப்பிட்டது போல அந்த ரியாக்டர் என்பார்கள். அது அத்தனை 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் அவ்வளவு தூரம் அதிலே மின்சார உற்பத்திக்கு தேவையான வெப்பத்தை புளூட்டோனியம் கொடுக்கிறது. அவ்வளவு பெரிய புளூட்டோனியத்தினுடைய விளைவு மோசமாக இருக்கக்கூடாது என்று குளிர்விப்பான் என்று திரவ சோடியத்தை பயன்படுத்துவார்கள். அந்த திரவ சோடியம் என்பது உங்களைப் போலத்தான் எனக்கும் இது பற்றிய தொழில்நுட்ப அறிவு கிடையாது. திரவ சோடியம் என்ன செய்யும், புளூட்டோனியம் என்ன செய்யும் என்றெல்லாம் படித்தவன் இல்லை நான். ஆனால் அது பற்றிய செய்திகள் இன்றைக்கு நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எடுத்து பார்த்தால் இது பற்றிய செய்திகள் மிக விரிவாக வந்திருக்கின்றன. நீங்கள் பார்க்க வேண்டும். புளூட்டோனியமும் திரவ சோடியமும் என்ன செய்திருக்கிறது என்றால், ஜப்பானில் இப்படி ஒரு ஈனுலை திறக்கப்பட்டது. அங்கே மாஞ்சு என்கிற இடத்தில் அது பற்றி எரிந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களை எல்லாம் எரித்து விட்டதற்கு பிறகு மாஞ்சுவிலே, ஜப்பானிலே இன்றைக்கு அந்த ஈனுலையை மூடி இருக்கிறார்கள். உலக நாடுகள், வல்லரசுகள் மக்களுக்கு தீங்கு தரும் என்று கருதி மூடி இருக்கிற ஈனுலையை தான் தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் திறந்து விட்டு போயிருக்கிறார். பிரதமர் ஒன்றை திறந்து விட்டு போயிருக்கிறார் என்பது மட்டும் செய்தி அல்ல. நம்மை, தமிழ்நாட்டு மக்களை ஒரு சோதனை எலிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு ஈனுலை திறந்தால், அது வெடித்து சிதறினால் கல்பாக்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையும் அழிந்து போகும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம் என்பதற்கு நீங்கள் சோதனை செய்வதற்கு தமிழ்நாடு தான் கிடைத்ததா என்று நாங்கள் கேட்கிறோம். மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளம் முழுவதிலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றை திறந்துவிட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிட்டு சென்னையிலே வந்து என்ன பேசி இருக்கிறார் நீங்கள் தேட வேண்டாம். தொலைக்காட்சிகளைத்தான் நம்ப வேண்டும் என்பதல்ல. உங்கள் கைகளிலே இருக்கிற கைபேசிகளிலே செய்திகள் வந்துவிட்டன. இன்று மாலை பிரதமர் நந்தனத்திலே என்ன பேசி இருக்கிறார் என்றால், இந்தியாவின் வளர்ச்சிக்கு சென்னை மக்கள் உதவி இருக்கிறார்கள் என்கிறார். அவருக்கு ஒன்று புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. சென்னை உதவி இருக்கிறது என்றால், சென்னை எந்த நாட்டின், எந்த மாநிலத்தின் தலைநகரம்? தமிழ்நாட்டின் தலைநகரம். சென்னை இந்தியாவுக்கு உதவுகிறது என்றால் தமிழ்நாடு இந்தியாவுக்கு உதவுகிறது என்று பொருள். தமிழ்நாடு உதவுகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆளுகிற நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி திறத்தால் சென்னை வளர்கிறது, இந்தியா வளர்கிறது என்று பொருள். இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் மோடி அவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய உரையில நீங்கள் நாளைக்கு காலையில எல்லா செய்தித்தாள்களிலும் பார்க்கக்கூடிய செய்தியை நான் சொல்லுகிறேன்.
சென்னை இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது என்பதுதான் மோடி அவர்கள் பேச்சினுடைய சாரம். அப்படியானால் இந்தியாவுக்கு உதவுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், இன்னும் பல ஆண்டுகளுக்கு திமுக தான் தமிழ்நாட்டை ஆளும். அவர் சொல்லுகிறார், நான் அடிக்கடி வந்து போவதால் திமுகவுக்கு வயிற்றில் புலி கரைக்கிறது. எனக்கு தெரியவில்லை, மோடிக்கு இப்படி ஒரு தொடர் தெரியுமா என்று தெரியாது. ஒரு வேடை புலி கரைப்பது நம்முடைய பத்திரிகையாளர்களாக இருக்கலாம். அவர் என்ன பேசினார் என்று தெரியவில்லை. நாளைக்கு பார்த்தால் தான் தெரியும். அதுவும் இந்தியிலே பேசுகிறார், நமக்கு தெரியாது. உண்மையை சொன்னால் அவர் சொன்னது உண்மை என்றே வைத்துக் கொண்டாலும் யாருக்கு புலி கரைக்கிறது? புலி கரைக்கிற காரணத்தால் தான் பிரதமர் மோடி அவர்களே மாதத்துக்கு 5 முறை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து போகிறீர்கள். திமுகவை பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம், திமுகவை அழித்து விடுவோம் என்பது ஆணவத்தின் உச்சம் என்று நான் கருதினேன். இப்போதுதான் புரிகிறது, அது ஆணவத்தின் உச்சம் இல்லை, மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் உச்சம். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம். திமுகவிலே நீங்கள் எண்ணி பார்க்கலாம், இந்தியாவிலேயே தென்னாட்டிலேயே அவர்களுக்கு செல்வாக்கு குறைவு, கர்நாடகத்திலே கொஞ்சம் உண்டு, வடநாட்டிலும் பல இடங்களில் இன்றைக்கு அந்த கட்சி சரிந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகைகள் எழுதுவதை நீங்கள் அப்படியே நம்பாதீர்கள். வடநாடு முழுவதும் காவி கொடி பறப்பதாகவெல்லாம் கற்பனையில் ஒரு நாளும் எண்ண வேண்டாம். ஒவ்வொரு மாநிலமாக காவி கொடி இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான கடைசி தேர்தல் தான் வருகிற 24ஆம் ஆண்டு தேர்தல். ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், இது பாஜகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தப்பித்தவறி வெற்றி பெற்றால் அது இந்தியாவுக்கான கடைசி தேர்தலாக ஆகும். அதற்கு பிறகு இந்தியாவில் மறுபடியும் அவர்கள் தேர்தல் நடத்த மாட்டார்கள். இப்படி சொல்லுவதற்கு உனக்கு என்ன சான்று இருக்கிறது? வரலாற்றில் சான்று இருக்கிறது. இப்படித்தான் 1932 ஹிட்லருக்கு வாக்களித்த ஜெர்மானிய மக்கள் அதற்கு பிறகு 2 தலைமுறைகளுக்கு தேர்தலை பார்க்கவே இல்லை. இப்படித்தான் 1946 செக்கோஸ்லோவேக்கியாவில் சர்வாதிகாரிகளுக்கு வாக்களித்த அந்த நாடு அதற்கு பிறகு ஜனநாயகத்தை இழந்தது, தேர்தலை பார்க்கவே இல்லை. இன்றைக்கு இருக்கிற இவர்களைப் போல ஜனநாயகத்துக்கான எதிரிகள், சர்வாதிகாரத்தின் அடுத்த கட்டமான பாசிசத்துக்கு போயிருக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. எனவே ஒன்று கூடி நாம் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும். நான் அன்பழகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கிற காரணத்தாலே நான் வெளிப்படையாகவே கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் அதை முடிவு செய்தார், சென்ற தேர்தலிலேயே அறிவித்தார். உங்களினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நம் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று காங்கிரஸ் கூட சொல்லாத செய்தியை நம்முடைய தலைவர் தான் சொன்னார். ஒரு இளைஞர்களிடத்தில் இன்றைக்கு வடநாடு முழுவதும் அவருடைய நடைப்பயணம் இருக்கிறதே, அண்ணாமலையினுடைய நடைப்பயணம் போல அல்ல. அண்ணாமலை எப்போது நடப்பார்? 2 நாள்களுக்கு நடப்பார். கால் கொஞ்சம் வலியாக இருந்தால் நடப்பார். பிறகு 20 நாள்களுக்கு நடக்க மாட்டார். அதற்கு பெயர் நடைப்பயணம் அல்ல, நாம் செய்கிற நடைப்பயிற்சி. அது தினந்தோறும் காலையிலே வாக்கிங் போவது போல அண்ணாமலை எப்போதாவது வாக்கிங் போகிறார், அப்படி அல்ல. நண்பர்களே, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரே, ராமேஸ்வரத்துக்கு போனார், மதுரைக்கு போனார். நான் கேட்கிறேன், தூத்துக்குடிக்கு போனாரா? எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே போனாரா? இன்றைக்கு 10 நாள்களில் 20 மாநிலங்களுக்கு போகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தெலங்கானாவுக்கு போகிறார், மகாராஷ்டிராவுக்கு போகிறார், மணிப்பூருக்கு போகிறாரா? எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே மக்கள் அத்தனை விதமான துயரங்களை சந்தித்திருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு இவர் போவதில்லை. இன்றைக்கும் மிக சரியாக நண்பர்கள் சொன்னது போல இங்கே வந்த ராஜ்நாத் சிங் ஆளுநர் மாளிகைக்கு போனார். வெள்ளம் ஆளுநர் மாளிகைக்குள்ளே வந்ததா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஒரு ஆளுநரை வைத்திருக்கிறார்கள். அவரை போல முழுக்க முழுக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட அப்படி நடந்து கொள்ள மாட்டார். அவருக்கு தெரியவில்லை தமிழ்நாடு எப்படி பதில் சொல்லும் என்று தெரியவில்லை. சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் எழுந்து போகிற போது இது 2வது முறை. எப்போதும் நாட்டில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் ஆளுநர் வெளிநடப்பு செய்த மாநிலம் தமிழ்நாடு தான். ஒரு முறை அல்ல, 2 முறை. சென்ற முறை அவர் எழுந்து போகிற போது நம்முடைய முதலமைச்சர் எழுந்து நின்று அவரை பார்த்து ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பை வெளியிட்டாரே, அதற்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. அந்த சிரிப்புக்குள்ளே 1000 பொருள் உண்டு. இந்த முறை எழவே இல்லை.
அவர் வருவதும் போவதும் அவருக்கு இயல்புதான், வந்து போகட்டும் என்று அவரை வழி அனுப்பிவிட்டு இவர் படித்த எதுவும் அவை குறிப்பில் ஏறாது என்று சொன்ன துணிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் உரியது. நண்பர்களே, நீ ஆளுநர் என்றால் யாரை அச்சுறுத்துவதற்காக? உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு ஆளுநருக்கு, நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆளுநருக்கு அப்படியெல்லாம் அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சொன்னதற்கு பிறகும் கூட அப்படி அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறவர் இருக்கிறார். ஆனால் வருகிற பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் திமுகவை அழித்து விடுவோம். இப்படி சொன்னவர்களெல்லாம் வரலாற்றில் அழிந்து போனார்கள் என்று நம்முடைய மோடி அவர்களுக்கு தெரியுமா? எண்ணி பாருங்கள். ராஜாஜி அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார், நான் கம்யூனிஸ்டுகள் தான் என் எதிரி என்று கருதினேன். இல்லை, எனக்கு இந்த திமுக காரர்கள் தான் முதல் எதிரி, அவர்களை அழித்து விடுவேன் என்றார். நான் இப்போது கேட்கிறேன், ராஜாஜியினுடைய கட்சி சுதந்திரா கட்சி என்று என்னை போன்றவர்களுக்கு தெரியுமே தவிர இளைஞர்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருந்தது தெரியுமா? அந்த கட்சியின் கொடியினுடைய நிறம் என்ன தெரியுமா? மாப்போசி அவர்கள் அடுத்து சொன்னார், திமுகவை அழிப்பதுதான் என் வேலை என்றார். கடைசியாக அவர் திமுகவுக்கு உள்ளே வந்துதான் பதவியே பெற்றார். திமுக இன்றைக்கு நிற்கிறது. சிலம்பு செல்வர் கட்சியினுடைய பெயர் தெரியுமா? அந்த கொடியில என்ன இருந்தது என்று தெரியுமா? அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பிரிந்து போன தோழர் எம் கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர் ஒரு கட்சி தொடங்கினார். இந்த கட்சியின் பெயரெல்லாம் என்னை போன்றவர்கள் தான் நினைவு வைத்திருக்கிறோமே தவிர மக்களுக்கு தெரியாது. அதனாலே தான் நான் பெயரை சொல்லவில்லை. தெரியாத பெயரை நாம ஏன் விளம்பரப்படுத்துவானே? எனவே அவர் ஒரு கட்சி தொடங்கினார். அந்த கட்சியின் நோக்கமும் திமுகவை அழிப்பதாக இருந்தது கடைசி வரைக்கும். இப்போதும் நான் சொல்லுகிறேன், ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் இருவண்ண கொடிதான் எழுந்து பறக்கிறதே தவிர எதிர்த்தவர்கள் அழிப்போம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள், மறைந்து போனார்கள், காற்றில் கரைந்து போனார்கள். அண்ணாமலை என்கிற பெயர் எத்தனை நாளுக்கு நினைவிலே இருக்கும்? அண்ணாமலையை அந்த மாநில தலைவர் பொறுப்பிலே இருந்து நாளைக்கே பாரதிய ஜனதா கட்சி மாற்றி விடுமானால் 10 நாள்களுக்கு பிறகு அண்ணாமலை என்று சொன்னால் அவர் யார் என்றுதான் மக்கள் கேட்பார்கள். ஆனால் இன்னும் எத்தனை காலங்களானாலும் எங்கள் ஐயா பெரியார் மறைந்து, இன்றைக்கு நண்பர்களே அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. இப்போதும் பெரியார் பெயர் இந்த மண்ணிலே இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போனது 69. ஐயா அவர்கள் இருக்கிற போதே அண்ணா இறந்து போனார். இன்றைக்கும் அண்ணாதான் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஏன் தெரியுமா? அண்ணாதான் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், தமிழ்நாட்டில் இருமொழி திட்டம் இருக்கிற வரையில், தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் வரையில் இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் என்றார். கலைஞர் பெயரால், நம்முடைய ஸ்டாலின் பெயரால் அண்ணாதான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அண்ணாவின் ஆட்சிதான் நடக்கிறது. வைரமணி அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். பெரியார் கடவுள் இல்லை என்றார், அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். பெரியாரை பின்பற்றுகிற என்னை போன்ற கருப்பு சட்டைக்காரர்களுக்கு கடவுள் இல்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே தவிர அந்த தேவன் யார் என்று எப்போதாவது சொன்னாரா? 1949 அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அதற்கு பிறகு 69 வரை 20 ஆண்டுகள் இந்த மண்ணிலே அண்ணா வாழ்ந்தார். என்றைக்காவது அந்த தேவன் யார் என்று சொன்னாரா? அவனை வழிபடுகிற முறை என்ன என்று சொன்னாரா? வெகு மக்களிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது. இந்த கடவுள் மறுப்பு என்கிற ஒரு காரணத்திற்காக சமூக நீதியை விட்டு மக்கள் விலகி போய்விடக் கூடாது என்று தெளிவாக மக்கள் மனநிலையை புரிந்து கொண்ட அண்ணா அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் ஒருவன் என்றார். ஐயா பெரியார் தான் அதற்கு மிகச் சரியாக விளக்கம் சொன்னார். அண்ணாதுரை எப்போது என் பிள்ளைதான். எப்போது சொன்னார்? அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து 6-7வது நாள் சென்னை கடற்கரையிலே ஒரு மாபெரும் இரங்கல் கூட்டம், இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற போது வந்து நடந்த கூட்டம். அப்போது ராஜாஜியும் பெரியாரும் சேர்ந்து கலந்து கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்திலே ராஜாஜி அவர்கள் பேசுகிற போது அண்ணாதுரை நாசிகராக பெரியாரோடு இருக்கிற போது இருந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தணிந்து எங்கள் வழிக்கு வந்து விட்டார் என்று நினைவு கூட்டத்தில் கடற்கரையில் பேசினார். அதற்கு பிறகு பேசிய பெரியார் சொன்னார், ராஜாஜி அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், சாகும் வரை அண்ணாதுரை என் பிள்ளையாகத்தான் இருந்தார். சாகும் வரை அந்த கொள்கையிலே அண்ணாதுரை உறுதியாகத்தான் இருந்தார்.
அண்ணாவை நீங்கள் அப்படியெல்லாம் தூக்கி கொண்டு போய்விட முடியாது. காரணம், நான் சொன்னதைத்தான் அண்ணா ஆட்சிக்கு வந்து செய்தார். சுயமரியாதை திருமணங்களை பெரியார் அறிமுகப்படுத்தினார், அண்ணாதான் அதை நடைமுறைப்படுத்தினார். நாட்டில் அப்படி ஒரு திருமணத்தை இப்போதும் சொல்லுகிறேன் நண்பர்களே, வடநாட்டில் இன்றைக்கும் அப்படி ஒரு சுயமரியாதை திருமணத்தை அவ்வளவு வெளிப்படையாக நாம் நடத்திவிட முடியாது. தமிழ்நாட்டிலே தான் சாதி மறுப்பு திருமணம், தமிழ்நாட்டிலே தான் சுயமரியாதை திருமணங்களை நடத்த முடியும். அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த இருமொழி திட்டமும் தந்தை பெரியார் கொடுத்த திட்டம்தான். இருமொழி திட்டத்தால் தான் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு சென்னை இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை மோடியே தந்திருக்கிறார் இல்லையா? எப்படி உதவுகிறது தெரியுமா? இன்றைக்கும் அயல் நாட்டிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளில் மிக பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகள் தான். என்ன காரணம்? தமிழோடு ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்ட மண் இந்த மண் தான். குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே என்ன நடக்கிறது? குஜராத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், மிகப்பெரிய கலவரம் நடந்தது. பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களை பிற்படுத்தப்பட்டவர் என்று அறிவிக்க வேண்டும் என்றார்கள். அப்போது போலோபாய் பட்டேல் என்று அந்த சமூகத்தை சார்ந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற குஜராத்தை சேர்ந்த அவர் சொன்னார், பட்டேல் சமூகத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் தான், பட்டேல் சமூகத்தவர்கள் சமூகத்திலே மதிப்பு மிக்கவர்கள் தான், ஆனாலும் தங்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று ஏன் அவர்கள் போராடுகிறார்கள் என்றால், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குஜராத்தி மொழியும் இந்தி மொழியும் போதும் என்று நினைத்தோம், அவர்களால் பிழைக்க முடியவில்லை. நான் தமிழ்நாட்டை பார்த்து பொறாமைப்படுகிறேன், தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டதால் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னார். அந்த திட்டமும் பெரியார் கொண்டு வந்தார், அண்ணா அதை நடைமுறைப்படுத்தினார். கலைஞரும் தளபதியும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நண்பர்களே தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. இப்போது இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். பேசுகிற போது மிக சரியாக சொன்னார்கள், நாம் தில்லிக்கு வரியை கொட்டி கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்கிறோம், அவர்கள் அதை திருப்பி கிள்ளி கூட கொடுப்பதில்லை. நாம் 1 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் 26 காசு தான் திரும்ப தருகிறார்கள். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் அதற்கு ஏற்ற வகையிலே மிக குறைவாகத்தான் தருகிறார்கள், 4ல் 1 பங்கு தான் தருகிறார்கள். ஆனால் தென்னாட்டுக்கு அப்படி, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. நாம் 1 ரூபாய் கொடுத்தால் 26 காசு, கர்நாடகம் 1 ரூபாய் கொடுத்தால் 16 காசு திரும்ப தருகிறார்கள், கேரளா 1 ரூபாய் கொடுத்தால் 62 காசு திரும்ப தருகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் 1 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு 2 ரூபாயாக திருப்பி கொடுக்கிறார்கள். இந்த கணக்கை எல்லாம் தெரிந்த நிர்மலா சீதாராமன் அவர்களே நாடாளுமன்றத்திலே சொன்னார். நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், ஜெயலலிதா இறந்து போய்விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். நிர்மலா சீதாராமன் என்கிற பெயரில் அவர் இன்னமும் இருக்கிறார் நண்பர்களே. அவரை காட்டிலும் கூடுதலான ஆணவம், அவரை காட்டிலும் உடல் மொழியிலே உண்டா என்பது போன்ற ஒரு தோற்றம். அவரே சொன்ன செய்தியை நான் சொல்லுகிறேன். அப்படி திருப்பி தருகிற போது ஒரு காரணத்தை சொன்னார்கள். இந்த காரணம் தான் முக்கியமானது. ஏன் தமிழ்நாட்டிலே இருந்து வருகிற வரியை மிக குறைவாக திருப்பி கொடுக்கிறீர்கள், ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வருகிற வரியை விட 2 மடங்கு கொடுக்கிறீர்களே, எதற்கு என்று கேட்டால் அந்த அம்மையார் சொன்னார், தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிற மாநிலத்திலே இருந்து எடுத்து வளர வேண்டிய மாநிலத்துக்கு கொடுக்கிறோம் என்றார். இந்த நேரத்தில் அப்படியே நிறுத்திவிட்டு இன்னொரு கூற்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பின்தங்கிவிட்டது. அந்த கட்சி திராவிட கட்சியா என்பது வேறு. தலைவர் கலைஞர் தான் மிக தெளிவாக சொல்லுவார், எப்போதும் தமிழில் ஒரு மரபு உண்டு, ஒரு சொல்லுக்கு முன்னால் அ என்கிற எழுத்தை போட்டால் அது எதிர்மறை தரும். நீதி என்கிற ஒரு சொல் இருக்கிறது, முன்னாலே ஆ என்கிற எழுத்தை போட்டால் அநீதி, அது நீதி இல்லை என்று பொருள். சுத்தம் என்கிற சொல்லுக்கு முன்னால் ஆ என்கிற எழுத்தை போட்டால் அசுத்தம், அங்கே சுத்தம் இல்லை என்று பொருள். திமுகவுக்கு முன்னால் ஆ என்கிற எழுத்தை போட்டால் அது திமுக இல்லை என்று பொருள் என்று கலைஞர் சொல்லுவார். ஆனால் அந்த கட்சியும் கூட பெயரிலே திராவிடம் இருக்கிறது, கொடியிலே நம் அண்ணா இருக்கிறார். நண்பர்களே, அதிமுகவின் கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார், திமுக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார். வேறுபாடு அதுதான். இருந்தாலும் தொலையட்டும், பேரிலாவது திராவிடம் வைத்திருக்கிறார்கள், கொடியிலாவது அண்ணா வைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி தான் நடக்கிறது. இப்போதும் நான் சொல்லுகிறேன், என்றைக்கும் அதிமுக நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான். ஒரு நாளும் காவி கொடி தமிழ்நாட்டில் வராது, வந்துவிடக் கூடாது.
இலை மலரலாம், தாமரை மலரவே கூடாது. ஒரு நாளும் இங்கே மலராது. அவர்கள் 1000 கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள்தான் இரண்டும் சொல்லுகிறார்கள். இந்த கட்சியின் ஆட்சியில், 2 கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு பின்தங்கி விட்டது என்று சொல்லுகிறவர்களும் அவர்கள்தான். தமிழ்நாடு வளர்ந்து விட்டதால் வரியை குறைவாக கொடுக்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், பணம் கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டதென்பாய், அரசியலில் உரிமை கேட்டால் தமிழ்நாடு தேய்ந்து விட்டதென்பாயா? தெளிவாக சொல்லுங்கள், தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா என்றால் 50களிலே இருந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. இதை புள்ளி விவரங்களோடு நாம் சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். காமராஜர் அவர்கள் பல்வேறு பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறந்தார், உண்மைதான், நான் மறுக்கவில்லை. அந்த பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டனவா? பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு இல்லையா? நண்பர்களே, காமராஜர் திறந்ததை போல மேலும் பல மடங்கு அண்ணா கலைஞர் ஆட்சியிலே தான் திறக்கப்பட்டது என்பது அரசாங்கம் தருகிற புள்ளி விவரம். இன்றைக்கும் நான் எண்ணி பார்க்கிறேன், ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் வளர்ந்து கொண்டு போகிறோம். முதலாக மதிய உணவு திட்டம் என்பதை கொண்டு வந்தது நீதி கட்சியினுடைய ஆட்சி தான். அப்போது PT தியாகராயர் அவர்கள்தான். ஆனால் அது சென்னையிலே மாநகராட்சியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்டது 1925. அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சியிலே 56லே தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவு திட்டமாக வந்தது. காமராஜர் கொண்டு வந்தார் என்பதற்காக, எம்ஜிஆர் ஆதரித்தார் என்பதற்காக நாம் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டோமா? கலைஞர் அதோடு சேர்த்து பிள்ளைகளுக்கு முட்டையும் வாழைப்பழமும் சேர்த்து கொடுங்கள் என்று சொன்னவர் கலைஞர். அதனையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய அருமைக்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டமும் வழங்கப்படுகிறது. காலை உணவு திட்டம் என்பது போகிற போக்கில் ஏதோ ஒரு உதவி என்று கருதி விடாதீர்கள். பிள்ளைகளினுடைய புத்தி கூர்மையாக இருக்க வேண்டுமானால் காலையிலே உணவு என்பது மிக முக்கியமானது. அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் சொல்லுகிற செய்தியே என்ன என்றால், எப்போதும் எல்லோருக்கும் மிக தேவையான முதல் உணவு காலை உணவுதான். பிறகு கூட தாமதமாக இருக்கலாம். காலை உணவு சரியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய தளபதி அவர்கள் காலையிலே உணவு தருகிறார். படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்று 1000 ரூபாய் தருகிறார். சிலர் கேட்கிறார்கள், தங்கம் கொடுப்பதை நிறுத்தி விட்டார்களே என்று. ஒன்றுமில்லை நண்பர்களே, தங்கத்தை கொடுத்தால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வியை கொடுத்தால் கல்வி நம்மை பாதுகாக்கும். அதுதான் அடிப்படையான வேறுபாடு. எல்லாவற்றையும் அறிந்தும் உணர்ந்தும் தான் மிக சரியாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் பார்த்து யாருக்கு வயிற்றிலே புடி கரைக்கிறது, யாருக்கு வயிற்றிலே புடி கரைக்கும் என்பதை இன்னும் 2 மாதங்களில் பார்த்து விடலாம். ஒன்றும் தூரம் இல்லை. வடநாட்டிலே நேற்றைக்கு நடந்திருக்கிற ஒரு பேரணியை நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். பீகாரில் நடந்திருக்கிறது. நம்முடைய அருமைக்குரிய லாலு பிரசாத் அவர்களினுடைய மகன் தேஜஸ்வி பிரசாத்தினுடைய தலைமையிலே நடந்திருக்கிற அந்த மாநாட்டில் தேஜஸ்வி பிரசாத் பேசி இருக்கிற பேச்சு மிக அருமையான பேச்சு. மோடி அவர்கள் இங்கே பேசுவது போலதான் அங்கே போய் அந்த கட்சியை அழித்து விடுவோம் என்கிறார். உங்களுக்கு வேலையே அழிப்பதா? ஒவ்வொரு மாநிலத்தும் போய் அழிப்பதா, ஆக்குவது இல்லையா? இங்கே நீங்கள் சொன்னார்களே 15 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னீர்களே, தந்தீர்களா? 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னீர்களே, கொடுத்தீர்களா? அதற்காகத்தான் வேடிக்கையாக அதை ஒரு குறியீடாக காட்டுவதற்காக நம்முடைய மேயர் அவர்களுடைய வழிகாட்டலில் ஒரு அருமையான செய்தி நடைபெற்றது. வேறு ஒன்றுமல்ல, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு துண்டறிக்கையும் ஒரு வடையையும் வைத்துக்கொண்டு நாங்கள் மேடையில் நின்றோம். அது என்னடா வடையோடு நிற்கிறீர்கள்? உங்களுக்கும் வடை வந்து சேர்ந்து விட்டது, நல்லது. ஆனால் இந்த வடை உண்மையான வடை, மோடி சுட்ட வடை பொய்யான வடை. அதை காட்டுவதற்கான 2ம் ஒன்று அல்ல. இங்கே வந்த வடையை நீங்கள் வடையாவது உண்ண முடியும். 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்றால் ஒரு வீட்டில் 7 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் வரும். அதை நம்பி சில பேர் கடன் வேறு வாங்கிவிட்டான். 10 ஆண்டுகள் ஆயிற்று, நீ 1 ரூபாய் கூட தரவில்லை, இருக்கிற ரூபாயை எடுத்துக்கொண்டு போய்விட்டாய். அதுதானே வரலாறு. நீங்கள் குறைந்த அளவு மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போன அரசு இனியும் நீடிக்க கூடாது. அதுதான் இங்கே பேசியது போலவே லாலு பிரசாத் கட்சியை நான் அழித்து விடுவேன், அது தேவையில்லாதவர்களெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது தேஜஸ்வி யாதவ் மிக அருமையாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் எண்ணி பாருங்கள் மோடி அவர்களே, உங்கள் கட்சியிலே வந்து குவிந்திருக்கிறவர்கள் எல்லாம் யார்? மற்ற கட்சியிலே இருந்து நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியவர்கள்.
எப்படி ஆகிவிட்டது உங்கள் கட்சி என்றால் மற்ற கட்சிகளால் தூக்கி எறியப்பட்டவர்கள் எல்லாம் வந்து சேருகிற குப்பை தொட்டியாக ஆகிவிட்டது என்று பிஜேபி ஹஸ் பிகம் a dustbin என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். தேஜஸ்வி யாதவ் ஒரு நம்பிக்கையை தருகிறார். நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் கார்கே இருக்கிறார், ராகுல் காந்தி இருக்கிறார், அகிலேஷ் இருக்கிறார். நண்பர்களே, எனக்கு இந்த நேரத்தில் ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை நான் கோபாலபுரத்திலே ஐயா தலைவர் கலைஞர் அவர்களோடு அமர்ந்திருக்கிறேன். தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சி. அதில் ஒரு செய்தி திரும்ப திரும்ப பிரேக்கிங் நியூஸ் என்பார்கள் இல்லையா, இப்போதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் 10 நிமிடத்துக்கு ஒரு முறை வருகிறது. தேர்தல் வந்தால் பிக் பிரேக்கிங் நியூஸ் வரும், வந்து கொண்டே இருக்கும். அப்படி பிரேக்கிங் நியூஸில் என்ன வருகிறது என்றால், லாலு பிரசாத்துக்கு 5 ஆண்டு தண்டனை. அப்போது நான் சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற நேரத்தில் தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது, லாலு பிரசாத்துக்கு 5 ஆண்டுகள் தண்டனை. திரும்ப 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 அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கோபப்படுகிறார். நடந்த செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தலைவர் கோபப்பட்டு என்னை அழைத்து தொலைக்காட்சிக்கு உடனே தொலைபேசி போடு, யார் இருக்கிறாங்கன்னு கேளு என்று சொல்லுகிறார். நான் போட்டி யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன். தலைவர் பேச வேண்டும் என்ற உடனே அங்கே இருக்கிறவர்களுக்கே கொஞ்சம் கைகாலெல்லாம் உதறும். நான் ஒவ்வொரு வாரத்தில் 3 நாள் தலைவரை சந்தித்து பேசினாலும் காலையிலே சில நேரங்களிலே 5:30 மணிக்கு தொலைபேசியிலே அழைத்தால் அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா, நான் கருணாநிதி பேசுறேன் பார், நமக்கு கைகாலெல்லாம் ஓடாது. எனவே அப்படி அவர் அழைத்த உடனே கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் பயந்து போய் ஐயாவிடத்தில் பேசினார்கள். அவர் சொன்னதை நான் அருகில் இருந்தே நான் குறிப்பிடுகிறேன். லாலு பிரசாத் யாரு? சமூக நீதிக்காக பாடுபட்ட மனுஷன்யா, கீழே கடந்தவனையெல்லாம் மேலே கொண்டாந்தவன்யா. யாரோ ஒரு கேஸ் போட்டு தண்டனை போட்டுருக்கானா, அதை ஏன் நம்ம தொலைக்காட்சியில் அவ்வளவு பெருசா, அதை முதல்ல நிறுத்தியார். அதுதான் சமூக நீதியின் மீது இருக்கிற பற்றுதல். லாலு பிரசாத் என்ன செய்தார் என்பதை, பீகாரில் நடந்ததை தமிழ்நாட்டில் இருந்து அறிந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கடைசி காலங்களில் சக்கர நாற்காலியிலே தான் இருந்தார். சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டே உலகத்தை சுற்றி வந்த தலைவன் அவன்தான். எனவே அன்றைக்கு சொன்னார், உண்மைதான், லாலு பிரசாத்தை போல அந்த மக்களுக்கு செய்தவர்கள் கிடையாது. நேற்றைக்கு தம்பி தேஜஸ்வி மிகச் சரியாகவே அதை சொல்லி இருக்கிறார். மோடி தான் எடுத்து கொடுக்கிறார். தேஜஸ்வி யாதவை பார்த்து கேட்கிறேன், உன் அப்பா என்ன செய்தார் என்று மக்களுக்கு சொல். எவ்வளவு பெரிய ஆணவம் பாருங்கள். அவருடைய அப்பா ஊழலில் சிக்கினார் என்பதை சொல்லுகிறார். உன் அப்பா என்ன செய்தார் என்பதை அந்த தேஜஸ்வி யாதவ் சொல்லட்டும் என்றார். தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், மிக அழகான உரை படியுங்கள். என் அப்பா செய்ததைத்தானே சொல்ல வேண்டும், சொல்கிறேன். இத்தனை மக்களுக்கு சமூக நீதி வழங்கினார், இத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்தார். அவர் ரயில்வே மந்திரியாக இருக்கிற போது 9,000 கோடி ரூபாய் லாபத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். போதுமா, இன்னமும் சொல்லட்டுமா என்று கேட்டிருக்கிறார். நண்பர்களே, இவர்கள் செய்ததை சொல்லுவதற்கு வக்கற்றவர்கள் லாலு பிரசாத் என்ன செய்தார் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு வட இந்தியாவிலேயும் ஒரு அணி வலிமையாக எழுந்திருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், வட இந்தியாவிலே இன்றைக்கு தென்னாட்டிலே மட்டுமில்லை, பஞ்சாபிலே பாரதிய ஜனதா கட்சி இல்லை, மேற்கு வங்கத்திலே இல்லை, மகாராஷ்டிராவிலே இல்லை. உத்தவ் தாக்கரேயும் சரத்பவாரும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அங்கே அமைத்திருக்கிற கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இடம். பீகாரே நேற்று கலகலத்து போயிற்று. பீகாரில் பாட்னாவில் நடைபெற்ற அந்த பேரணி இனி அங்கே பாஜகவுக்கு இடமில்லை என்பதை மெய்ப்பித்தது. உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் கூட அவர்கள் வலு இழந்து போனார்கள். ராஜஸ்தானில் காங்கிரஸா பாஜகவா என்கிற போட்டி இருக்கிறது. மத்திய பிரதேசமும் அப்படித்தான். நீங்கள் தேர்தல் முடிவுகள் வருகிற நாளில் பார்ப்பீர்கள், அவர்கள் 400 இடத்தில் வெற்றி பெறுவோம் என்கிறார்கள். பாவம், 40-50 இடமாக அது சுருங்கிவிடக் கூடாதே என்கிற கவலை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கும் தெளிவாக தெரியும். சிறுகனூரில் நடைபெற்ற மாநாட்டில் பாஜகவோடு கூட்டணியிலே யார் யாரெல்லாம் அந்த மேடையில் இருந்தார்கள்? லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற தேவநாதன் இருந்தார், லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற தமிழருவி மணியன் இருந்தார். அதே போலத்தான் அங்கே ஏசி சண்முகம் அவர்கள் இருந்தார்கள், பாரிவேந்தர் இருந்தார். ஒவ்வொருவருக்கும் பின்னால் லட்சக்கணக்கானவர்கள் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிரில் 60 பேர் தான் இருந்தார். இதுதான் அவர்களினுடைய நிலைமை. எனவே வருகிற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டில் 40 இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்பது முடிவான ஒன்று. அது நமக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும்.
ஆகையினாலே தான் நம்மிடத்திலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தொகுதி வேண்டும் என்று கூட்டணி கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள். அதனாலே தான் அவர்களிடம் இவ்வளவு இடம் எங்களுக்கு வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். 2 இடத்திலே போட்டியிடுவதற்கு 2 பேர் யாரும் முன்வரவில்லை. நீங்கள் போட்டியிடுகிறீர்களா என்றால் இவர் நல்லவர், இவர் போட்டியிடட்டும் என்று அடுத்தவனை சொல்கிறான். எனவே தமிழ்நாட்டின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்தியாவின் வெற்றியாகவும் மாற வேண்டும். நம்முடைய தலைவரின் காலத்திலே தான் அந்த மாபெரும் வெற்றி. என்ன நினைத்தார்கள்? கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் வரும், தலைவர் கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக கழகம் இருக்காது என்றார்கள். தலைவர் காலத்தில் இருந்ததை விட கூடுதல் வெற்றிகளை நம்முடைய தளபதி பெற்று தந்திருக்கிறார். அது தலைவரை குறைவாக சொல்வதாய் கருத வேண்டாம். ஓர் இயக்கத்தின் வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டங்களில் மேலே போவதுதான் அந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை. தந்தை பெரியாரின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால் அறிஞர் அண்ணாவிடம் இருக்கிறது. அறிஞர் அண்ணாவின் பெருமை கலைஞரிடம் இருக்கிறது. கலைஞரின் பெருமை நம் தளபதியிடம் இருக்கிறது. தளபதியின் பெருமை நம் தம்பி உதயநிதியிடம் இருக்கிறது. காலங்கள் மாறலாம், கட்சியின் வெற்றி ஒரு நாளும் மாறாது. வெல்வோம். வெல்ல வைக்க வேண்டிய பணியை இன்றே தொடர்வோம். தேர்தல் வந்துவிட்டதாக கருதி இந்த கூட்டம் முடிகிற போதிலிருந்தே வேலையை ஒவ்வொருவரும் தொடங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கழக உடன்பிறப்புகள் அப்படி சேரலாம் எடுத்து ஒன்று மேலே அப்படியே போடுங்க, வழி விடுங்க, வரவங்களுக்கு வழி விடுறது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு